1/10/90 6:51 AM. தேவக்கோட்டை. சூசை ராஜா. தேவக்கோட்டை. வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்து உள்ளேன். கனடாக்கு எப்பொழுது கிடைக்கும்? செல்வினா 12 சுபத்துவம் இருக்கா? கனடாக்கு போகணும். மகர ராசிக்காரங்களுக்கு இப்போவே 12ஆம் பாவகம் கோச்சார அமைப்புகளில் சுபத்தன்மையில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு 5 டிகிரி. வேறு ஏதாவது தொடர்பு இருக்கானா? இல்லை. அதே நேரத்தில் வளர்பிறை சந்திரன் லக்னாதிபதி 12ல் இருக்கிறாரு. அப்போ பிறந்த இடத்துல தள்ளி இருக்கிற ஜாதகம் தான். இப்போ உங்களுக்கு என்ன தசை? குரு தசையிலே சந்திரன் புக்தி முடிஞ்சாச்சு. குரு தசையில் செவ்வாய் புக்தி 8ஆம் அதிபதி. செவ்வாய் எங்கே இருக்கார்? குரு தசையில் செவ்வாய் புக்தி. செவ்வாய் இங்கே இந்த அமைப்புகளில் இருக்கார். அடுத்ததாக பிரதர், உங்களோட லக்னத்தை செக் பண்ணிக்கங்க. எந்த வகையிலும் இப்போ நடக்கிறது உங்களுக்கு செவ்வாய் புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இந்த இடத்துல செவ்வாய் புக்தி நடக்குது. குரு தசையில் செவ்வாய் புக்தி. குரு தசையில் செவ்வாய் புக்தி. குரு வந்து கடகத்தில் இருக்கார், உச்சமாக இருக்கார். இவரை தவிர வேறு யாரையும் தொடர்பு கொள்ள. ஓகே, குரு தசை உங்களை வெளியில் கொண்டுட்டு போகும் பிரதர். என்ன இருந்தாலும் குரு வந்து கடக வீட்டில் இருக்கார். ஓகே, ஆனால் 2028க்கு பிறகு வர்ற சனிக்கு எந்த விதமான அமைப்புகளும் பெரிய தொடர்பு இல்லையே பிரதர். சர வீட்டில் அவர் இல்லை, வேறு எந்த தன்மையிலும் இல்லை. ஆனால் என்ன, வெளி மாநில அமைப்புகளில் செட்டில் ஆவீங்க. குரு தசை முடிஞ்சோன்னு திரும்ப வந்துடுற மாதிரி இருக்கும் பிரதர். புதன் 12ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால 12ஆம் இடத்தினுடைய தன்மையில் நீங்கள் பிறந்த தேவக்கோட்டையிலேருந்து வெளியில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் பெரிய அமைப்புகளில் நல்ல தன்மை நிரந்தரமாக. ஏன்னா குரு தசை முடிஞ்சோடனே சனி தசைக்கு எந்த விதமான சர வீட்டு தொடர்பு இல்லை, 12ஆம் இடத்து தொடர்பு இல்லை, 8 அமைப்புகள் இல்லைன்றதுனால சனி திசையில் திரும்ப உங்களுடைய நாட்டுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வெளியில் ட்ரை பண்ணுறதை விட பிரதர், வெளியில் ட்ரை பண்ணுங்க. ஓகே, வெளியில் ட்ரை பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ணுங்க. 2028 ஜூனுக்கு பிறகு திரும்ப வந்துடுற மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஆமாம், 2028 ஜூனுக்கு பிறகு திரும்ப வந்துடுற மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துங்க.